இந்த சேனலில் வரும் கண்டென்ட்கள் போட்டோ இது எதுவும் இந்த சேனலுக்கு சொந்தமானதல்ல. இது அனைத்து மற்ற இடங்களில் இருந்து எடுக்கப்படுபவை. அதனால் இந்த கண்டென்ட்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் இது ரியாக்ஷன் சேனல். இங்க நம்ம ரியாக்ட் மட்டும் தான் பண்ண போறோம். இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இதில் நிறைய ஃபேவரட் சீரியல் இருக்கு. இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் ஃபன். जो भी इस चांद का टुकड़ा सबसे पहले என்னமோ சொல்றாங்க, ஆனா ஒண்ணுமே புரியல. Hey! Distance between moon and earth. Check. 3,84,400 கிலோமீட்டர். இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நிலாவை 10 அடி கயிறு போட்டு இழுத்து பெரிய ஹாரி பாட்டர். ஏய் ஏய் டேய் நிலா, என்னடா நிலாவையே நொறுக்குறீங்க? இது என்ன நிலாவா இல்ல பாப்புலர் அப்பளமாடா? இதுல வர நிலா கீழே நொறுங்கி விழுவுது. என்ன கருமண்டா இது? இது எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ரியாக்ஷன் வர கொடுக்குறாங்க. என்னது இது? அவார்டா கொடுக்குறாங்க. சுண்ணாம்புகள்ல கீழே போட்ட மாதிரி இருக்கு. இதை நிலாங்கிறாங்க. என்னதான் ஃபேண்டசியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? நானே என்னோட கழுத்தை அப்படியே நெரிச்சுக்கிட்டு அப்படியே இங்கிட்டே விழுந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட்ட பகலின் நிலம் வந்துட்டு வெளிச்சமா இருக்கு. பகல் நிலவா இருக்கும் போல் இருக்கு. ஆனா இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை. அவன் கஷ்டப்பட்டு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நிலாவுக்கு ராக்கெட் அனுப்பிக்கிட்டு இருந்தா, இவர் கார்ல நிலாவுக்கு போறாரு. ஒருவேளை காருக்கு ராக்கெட் இன்ஜின் போட்டிருப்பாங்க போல. அதுக்குன்னு இப்படியா நிலா கிட்ட போயிட்டு என்ன ஒரு சடன் பிரேக் போட்டிருக்காரு பாருங்க. 2 நிமிஷத்துல நிலாவுக்கு போயிட்டு நிலாவையும் நொறுக்கிட்டு ரிட்டனே வந்துட்டாரு. ஏன்னா நிலா வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ தூரம்லாம் கிடையாது. இங்க பூமி இருக்குன்னா இங்க இருக்கு நிலா. எதையோ சாதிச்ச ஒரு வெறி அவரோட கண்ணில் பார்த்தா. இந்த பறக்கிற காரு, இந்த ஹாரி பாட்டர் மந்திர குச்சி, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா இந்த சீனை யோசிச்சா டைரக்டர் வந்துட்டு ஒரு பெரிய ஹாரி பாட்டர் ஃபேனா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சீரியல்ல பயங்கரமான சீன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளவு தத்ரூபமா யதார்த்தமா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன மாதிரியான சீன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இந்த வீடியோக்குள்ளலாம் இப்போ தான் நான் ரியாக்ட் பண்ணி முடித்தேன். ஒவ்வொரு வீடியோவும் சும்மா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாமி. வெல்கம் டு தி ஷோ ஃபன் ஷோ. என்ன கருமண்டா இது? எனக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை டிரான்சாக்ஷன் எடுத்துட்டு வந்து ஒரே இடத்துல போட்டிருக்காங்க. இப்படி ஒரு டிரான்சாக்ஷனை பார்த்துட்டு திரும்பினா உலகமே டிரான்சாக்ஷனா தான்டா தெரியுது. கண்ணு போச்சேடா உங்களால. இது ஒண்டர் உமன் கையில் இருக்கக்கூடிய அந்த இதுல காரிய தூக்குறாங்க. என்னது இது? ஸ்னைப்பர் துப்பாக்கிய வச்சு குறிவா தலைய செத்துருன மாதிரி காட்டுறாங்க பின்னாடி. சித்தார்த், அழாதீங்க சித்தார்த்.
நீங்க அழறத நான் பார்க்க கூடாது. சரிங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்துக்கிட்டே நான் சாகணும் சித்தார்த். இவங்க காட்டின போர்ஸ்க்கு அந்த ஸ்னைப்பர் துப்பாக்கி வந்துட்டு அவங்க தலைக்குள்ள போயிட்டு மூளையே செதறி இருக்கணும். ஆனா இவங்க என்னன்னா மடியில படுத்துக்கிட்டு ஜாலியா கண்ணத்தை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல மக, நீ சாக கூடாது, உன்னை சாக விட மாட்டேன். டேய் டேய் டேய், இந்த நிலைமையிலே அந்த பூ எடுத்துட்டு வந்து வச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அடாடாடாடாடாடா. டேய் டேய், இதெல்லாம் ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? அவங்க ஆட்டோக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வேற யாரும் இல்லை, நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. இந்த நிலைமையில இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலோட வீடியோவை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அடுத்துறாங்க, என்னடா இது, இப்போ இவங்க சாவாங்களா மாட்டாங்களா? டேய் அட கொடுமையே, இந்த குண்டடிப்பட்டு எனக்கு பூ வச்சு விடு அப்படின்னு சொன்னாங்க, அதை கூட மன்னிச்சிடலாம். போற வழியில வீடியோ பார்த்தாங்க, அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல தலையில சுட்ட இடத்துல எக்ஸ் மாதிரி பேண்டேஜ் போட்டு விட்டாங்க பாருங்க, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. விட்டு 5 ரூபா பேண்டேஜை போட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க போலயே. இந்த சீரியல் போற போக்க பார்த்தா இந்த ஒரே ஒரு குண்டடி வச்சுதான் ஒரு வாரம் எபிசோட ஓட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், கீழே இதே மாதிரி ஒரு தம்ப்நெயில் இருக்கு, அதுவும் ஒரு சீரியல் தான் நினைக்கிறேன். இருங்க அதை ப்ளே பண்ணி பார்ப்போம். அதே ஹெட்ஷாட் தலையில சுட்டதுக்கு அப்புறமும் எப்படி பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகாம சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. ఉప్పు కొంచెం తక్కువైంది కదా రత్న. இன்னும் இதுவும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. டேய் டேய், என்னடா அடுத்த சைடுல கார் ஓட்டிட்டு இருக்கீங்க? இந்த குடிச்சிட்டு வந்து கார் ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அவேர்னஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ஒரு அவேர்னஸ் சொல்கிறேன். குண்டடி தலையில் பட்டதுக்கு அப்புறமும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கார் ஓட்டாதீங்க. டேய் தலையில் சுட்டு துப்பாக்கிக்கு உண்டான ஒரு மரியாதை போச்சுடா உங்களால். டேய் என்னடா நடக்குதுங்க? இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவே பரவாயில்ல போலையே. அட இன்னும் இதுங்க ஹாஸ்பிட்டல் போலையா? నీకు వడదెబ్బ తగిలితే నేను తట్టుకోలేను నాగరత్న. என்ன டேய் ஏடா தலையில குண்டடி போட்டு எல்டி சாப்பிட்டுறீங்க? మనం ఎప్పుడైనా కొబ్బరి బొండం పడేసామా? டேய் அப்பா டேய் சாமி எதுவோட அங்க ஒருத்தன் தலையில அடிபட்டு ரத்தம் வலி நின்றுட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் இவங்க ஷாக் ஆகல. அந்த மெதுவோட பறந்து போய் அவங்களோட தலையில அடிச்சிருச்சான். அதுக்கு இவ்வளோ பெரிய ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இதுக்கு மயக்கம் வேற. సార్ ఆవిడకేం కాదులేండి, మీరు ముందు ఫస్ట్ ఎయిడ్ తీసుకోండి. என்னடா குண்டடி போட்ட இடத்துல డాక్టర్ గారు, మా రత్నకి ఏం కాలేదని చెప్పండి డాక్టర్ గారు, ఏం కాలేదని చెప్పండి. వడదెబ్బ గట్టిగా తగలడం వల్ల என்ன சொல்றாங்கன்னே புரியலையே. என்னமோ பேசிக்கிறாங்க. హోలు పడింది. ఐఎమ్ సారీ. ఎందుకండి అంత బాధపడతారు? அடா ఇప్పుడు ఏమైందని? குண்டடி போட்டவனே அசால்ட்டா உக்காந்துருக்கான். மெதுவோட தலையில போட்டது இப்படி 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 இவ்வளோ பெரிய கட்டு. அதுவும் தலைக்கு ஹெல்மெட் மாட்டின மாதிரிலாடா போட்டு வச்சிருக்கீங்க. இத்தனைக்கு அந்த மெதுவோட போட்ட இடத்துல ரத்தம் கூட வரல. నీ చేతిలో సుమంగలిగా పోవడం కంటే ఇక పుణ్యమే ఉంటుంది. ஆனால் இவங்கெல்லாம் சீரியஸாக பேசிக்கிறாங்க. ஆனால் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு தான் தெரியலை. தெரிஞ்சால் இன்னும் எதை பேச வராங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஹலோ, மச்சான் ஃப்ரீயாக இருக்கியா? ஒரு வீடியோ உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் இருக்குது. அதுக்கு மீனிங் மட்டும் என்னன்னு பார்த்து சொல்கிறியா? 10 minutes later.
ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தெரிய வந்துருச்சு. இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரசாதம் வேணும் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த ஐயரு நான் இப்போ தான் கிண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பரவாயில்ல, ஹீரோ அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதுல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு பாக்குறாங்க. இதுக்கடையில் அவங்க இளநீ குடிக்கும் போது சென்டிமெண்டா ஏதோ பேசுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உள்ள இருக்கக்கூடிய இளநியை குடிச்சிட்டு தேங்காய் தூக்கி போடலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இவர் டக்குன்னு நிப்பாட்டி, உள்ள இருக்கிற தேங்காயை சாப்பிடாம நம்ம என்னைக்கு இளநியை தூக்கி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ கன்ஃபார்ம் இது வந்து காமெடிக்காக தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. இந்த டைலாக்லாம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நெஞ்சமெல்லாம் அப்படியே புண்ணா இருக்கு. நல்லா வருவீங்கடாங்கடாங்கடா. தெரியாம தலையில் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தலையை தேய்ச்சிட்டு போயிட்டு பெட்ல படுத்துக்கணும். அதை விட்டுவிட்டு எங்கடா பெட்டி இருக்கு அப்படின்னு பார்த்து கரெக்டா அதுக்குள்ள போயிட்டு சுருண்டு விழக்கூடாது. மொத்தமா இவங்களே போயிட்டு விழுகிற அளவுக்கு அந்த பெட்டியை வந்து செஞ்சிருக்காங்க. இதுக்காகவே ரெடி பண்ணி வாங்கியிருப்பாங்க போல. ஆனா அந்த பெட்டி எவ்வளவு அசால்ட்டா தூக்கிட்டு போறாரு பாத்தீங்களா? எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை யோசிச்சவங்கள இதே மாதிரி பெட்டிக்குள்ளே வச்சு பேக் பண்ணி அப்படியே வேற்று கிரகத்துக்கு அமைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம ஊருக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கு நல்லது, நம்ம வீட்டை பிடிச்ச கிரிஞ்சே ஓடி போச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம். நல்லா வருவீங்க. அந்த ஹீரோயின் கீழே விழுக ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் இருக்காது. நீங்க கிரிஞ்சு பண்ணுங்க, ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. உள்ள நடிக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி காட்டலாம். அதை விட்டுவிட்டு இதை பாக்குறவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நீங்க பண்ணக்கூடாது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு டவுட் தான் வருது. சீரியஸாவே இதெல்லாம் சீரியஸ் தானா இல்ல காமெடி பண்ணியிருக்காங்களா? எப்படி இப்படி ஒரு நியாயம் வேணாம்? அது எப்படி கரெக்டாக தவறி விழுந்து கரெக்டாக அந்த குங்குமத்தை போய் தொட்டு கரெக்டாக அவங்களோட நெத்தியில் போய் வச்சு, நானும் பார்த்துட்டேன் இந்த சீரியலில் குங்குமம் வைக்கிறதே விதவிதமாக காட்டுறாங்க. இந்த கரெக்டாக குங்குமம் வைக்கிற மாதிரி எதனாச்சும் ஒலிம்பிக்ஸ் போட்டி இருந்துச்சு அப்படின்னு இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டு தான் திரும்புவாங்க. சொல்லப்போனால் இந்த வீடியோ வந்துட்டு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஏன்னா அந்த லெவலுக்கு சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருந்தது. ஆனால் இதை இன்னொரு வாட்டி பார்க்க முடியல. அஸ்வின், பாடியை கொண்டு வந்ததுல எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? ஒரு பிரச்சனை இல்லை மேடம். பிளாஸ்டிக் சரி தெரியாமா? இந்த கொடுமையை நம்ம எங்கே போய் சொல்கிறது? கையை வச்சு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியை முடிச்சிருக்காங்க. அட பாவத்தை, ஒரு ஜவுளி கடை பொம்மையோட ஃபேஸ் மாஸ்கை கழட்டிட்டு வந்து வச்சு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ணி முடிச்சிருக்காங்க. என்ன கொடுமை பாருங்க. அது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும் போது உங்களுக்கு ஃபுல் மேக்கப்போட ஐலைனிங்கில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே பண்ணிய பிளாஸ்டிக் சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க வித் வெறுங்கை. ஆமாம், திருவிழா மாஸ்கை கொண்டு வந்து வெறுங்கையிலே வந்து இவங்கள மாதிரி அப்படியே மேக்கப் போட்டு விட்டாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா திறமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பரவாயில்ல. அடுத்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலெலாம் இருக்கும். வில்லியை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வந்து செத்துட்டா, அதனால ஜெயிலுக்குள்ளேயே பேய் மாதிரி போயிட்டு அவங்கள ஏமாத்துறாங்களாமா.
இது என்ன ஜெயிலா இல்லை ட்ராமா கொட்டாயாடா? ஜெயிலுக்குள்ளே போயிட்டு எல்லாம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். என்ன பண்ணுறாங்க? ரப்பர் பேண்டை கலர் இவ்வளோ கிட்ட இருக்கு. வேணாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? இவ்வளோ பக்கத்தில் இருக்காரு, ஆனால் அவரை சுடுறதுக்காக ஸ்னைஃபர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து குறி வச்சிட்டு இருக்காரு. அந்த ஹீரோவை சுட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே